ஒரு டீ கடை வச்சிருக்க பொண்ணு. அவளுக்கு பெரிய படிப்பறிவு இல்ல. ஆனா அனுபவ அறிவு இருக்கு. நல்லா சமைக்க தெரியும். அவளுக்கு வாத்தியார் மேல காதல் வருது. அந்த காதல அவ எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவா? அவளோட ப்ரொபோசல் எந்த மாதிரி இருக்கும்? புதுசா ஒரு ஊர்ல போய் தங்குறோம்னா, அந்த ஊர்ல இருக்கவங்க, எங்க ஊர் எப்படி இருக்கு? எங்க ஊரு புடிச்சிருக்கான்னு எப்படி விசாரிப்பாங்களோ, அதே மாதிரி அந்த ஊருக்கு வந்திருக்க வாத்தியார மதி பாட்டுலயே விசாரிக்கிறா. எங்க ஊரு பிடிக்குதா? எங்க தண்ணி இனிக்குதா? அப்படியே இங்க சுத்தி வந்துட்டு இருக்க காத்துல நாங்க சுட்டு சாப்பிடுற ஈரல் வாசம் அடிக்குதா? மணக்குதான்னு நல்லா விசாரிக்கிறா. அடுத்து அவருக்கு சாப்பாடு வேணும். அவருக்கு யார் சமைச்சு கொடுப்பா? டீ கடை வச்சிருக்க இவ அவருக்கு சமைச்சு கொடுக்க ரெடி ஆகுறா. ஆனா அவருக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும்னு இவளுக்கு தெரியல. அதனால அவளுக்கு சமைக்க தெரிஞ்ச மெனு லிஸ்ட சொல்றா. முட்டைக்கோழி பிடிக்கவா, 3 படி சமைக்கவா, எலும்புக கடிக்கையில் என்ன கொஞ்சம் நினைக்கவா. அதோட மெனு லிஸ்ட ஸ்டாப் பண்ணல. கம்மஞ்சோறு ருசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பாக்குறேன், ரெட்டை தோசை சுட்டு வச்சு காவ காக்குறேன். இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிற ஃப்ரேமே செங்கற்கள் அடுக்கி வச்சிருக்க இடத்துல அந்த செங்கற்களுக்கு நடுவுல இருக்க இடைவெளி வழியா ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்துட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும். மழைக்கு முன்னாடி அவ ஓடி வராளா இல்ல மழை அவளை துரத்திட்டு வருதான்னு தெரியல. ஆனா அவ அந்த சாரு கிட்ட வந்து நிற்கும் போது மழை இவங்க ரெண்டு பேரையும் நினைக்க தொடங்குது. பாட்டோட வரிகளும் தொடங்குது சின்மய் அவர்களோட குரல்ல.